புரோட்டீன் சதவீதம் அதிகம், 30 டன் வருங்க. தண்டு பாரு, இதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இது கோஃபையா இருந்தா கையை கீச்சிரும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. அது வாழை இலையை விட கொஞ்சம் ரஃபா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம பாக்குறது வந்து இது வந்து கோஃபோருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதனுடைய டெஸ்ட் பாருங்க 6.71 பாத்துக்கங்க. சமாதி நிலையில 15 அடியில இருக்கிற மண்புழுவும் மேல வருங்களாம். இப்ப இது மாதிரி கிழங்கா கொடுத்து விடுவாங்க. இது ஒண்ணு எடுத்து அப்படி நட்டுக்க வேண்டியது. ஏக்கருக்கு ஒரு 10,000 செம்பு நடலாங்க. இப்போ இது விதைக்கண்ணு என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? பேர் கலியண்ண, எடச்சித்தூர் கிராமம். இது விருத்தாசலம் தாலுகா, கடலூர் மாவட்டம். ஏற்கனவே போன பதிவில் நம்ம உங்களுடைய பசுந்தீவன வகைகளை மொத்தமாக பார்த்துருந்தோம். ஆமாண்ணா. இப்போ புதுசாக ஒரு ரகம் இருக்குங்களா? ஆமாம். இதை பற்றி விரிவாக பார்க்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு காணொலி. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ இது என்ன ரகம் சொல்லுங்க? இது செட்டியாரியாண்ணா, புதுசாக வந்திருக்கு. செட்டியாரியா ரகம், சொன்ன இல்லாமல் இது இருக்கிறது. இது வெளிநாட்டு ரகங்களா எப்படின்னா? நம்ம வெளிநாட்டு ரகம் தாங்க. இப்போ தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்கா எப்படி? இது தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்துருச்சுங்க. நான் பொறுமையாக தான் வச்சேன். இது 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. வந்து 2 வருஷம். ஆமாம், 2 வருஷம் ஆகுது. இது நீங்கள் எந்த மாதிரியான தேவைக்கு கொண்டு வந்தீங்க? நம்ம என்னன்னா ஜிஞ்சுவை வந்து கலர் நிலத்தில் கொஞ்சம் மஞ்சளாக வருதுங்க. அதனால நம்ம இதில் புதுசாக மக்கள் நம்ம எல்லா பயிர் ரகம் வச்சிருக்கிறோம். சரி, நல்லா இருக்குங்கிறாங்க, நல்லா சாப்பிட்டா ஆடு மாடு சாப்பிடுதுங்கிறாங்க. அதனால சரி எல்லாரும் மக்கள் விரும்ப கேட்கறாங்கிறதால நம்மளுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால நானும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ எந்த மாதிரியான நிலத்துல நல்லா வரும்? இது செம்மண்ணா இருந்தால் நல்லா வருங்க. களிமண் வச்சிருக்கிற மண் என்ன மாதிரி? இது களிமண்ணுங்க. இந்த மண்ணை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய டெஸ்ட் பாருங்க 6.71 பார்த்துக்குங்க. அதாவது எந்த மாதிரியான சதவீதம் நீங்கள் சொல்றது? இது அதாவது 7-8 தொட்டுருச்சுன்னா கலர் நிலம். இதுல வந்து நெல் போடலாம். நெல் போட்டாலும் சன்ன ரகம் தாங்க போடலாம், மோட்டார் ரகம் தான் போடலாம். சன்ன போட முடியாது. செலவுக்கும் அதுக்கும் சரியா கரெக்டாகிடும். இப்போ இந்த நிலத்துல நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு? ஆமா, ட்ரை பண்ணிட்டு நம்ம இதுல ஒரு 7-8 வருஷமா பண்ணையே நடத்திட்டு இருக்குங்க. ஏன்னா நீங்க இயற்கை முறையில் பண்றதுனால. ஆமா, இயற்கை முறையில் பண்றதால இந்த ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, அமுத கரைசல இது கொடுக்கறதால மண்ணு கொஞ்சம் நல்லா. இப்போ ரசாயன முறையில பண்ற மாதிரி இருந்தா இந்த நிலத்துக்கு இந்த பசுந்தீவனம் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? எப்படி? பசுந்தீவனம் பண்ணலாங்க, செலவு அதிகமா வரும். இப்போ நீங்க உங்களுக்கு செலவு இல்லை? செலவு இல்லை. இப்போ இந்த புது ரகத்துக்கும் சரி மற்றதுக்கும் சரி நீங்க இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான இயற்கை முறையில் கொடுத்துட்டு? இதுல இப்ப சாணி பாசி காய்ச்சல் புதுசா நம்ம வாங்கியிருக்கோங்க. ஒரு நண்பர்கிட்ட வாங்கினோம். அவர்கிட்ட அதுல இருந்து வாங்கி இப்ப 2 டைம் கொடுத்துருக்கோம். இந்த இப்ப நம்ம அடுத்தது அதாவது இப்பதான் வாங்கி 2 டைம் கொடுத்துருக்கோம். அது கொடுக்க தான் வந்து இதாகும். அதாவது அதிகமா அந்த ஜீவாமிர்தம் இந்த மாதிரி சாணி பாசி கரைசல் இது இப்ப புதுசா வந்திருக்கு. சாணி பாசி கரைசல் இது நான் 2-3 வருஷமா இருக்குங்கிறாங்க. இப்பதான் நாங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அது கொடுக்கும்போது மண்ணு பொலன்னு இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தன்மை மாறும். ஆமா, இப்ப என்ன ஒரு நம்ம வரும் சுபாஷ் பாலேகர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜீவாமிர்தம் அமுத கரைசல் இது கொடுக்கும்போது சமாதி நிலையில 15 அடியில இருக்கிற மண்புழுவும் மேல வருங்களாம். அந்த அளவுக்கு மண்ணுடைய இறக்கத்தை வந்து. ஆமா, அந்த பணம் நம்ம வெல்லம் சேர்க்கிறோம், 2வது மாவு சேர்க்கிறோம், உளுத்த மாவு சேர்க்கிறோம், வரப்பு மண்ணு சேர்க்கிறோம். இந்த சேர்க்கறதால இந்த மண்ணுடைய வாசத்தால இந்த தண்ணியில் நம்ம கொடுக்கும்போது ஜீவாமிர்தமோ அமுத கரைசலோ கொடுக்கும்போது சமாதி நிலையில இருந்து 15 அடியில இருக்கிற மண்புழுவும் மேல வருங்களாம். மண்புழு இருந்ததுன்னா மண்புழு தான் அந்த மண்ணை வந்து தின்னு அதை சாப்பிட்டு ஆக்கிறது. அதனாலதான் மண்ணு வந்து இருக்கும் சரியாகும். சரிங்கண்ணா, இப்போ வளர்ச்சி ஊக்கி அந்த மாதிரி எதனா கொடுக்குறீங்களா நீங்க? வளர்ச்சி ஊக்கி மீன் அமிலம் கொடுப்போங்க, ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அது எத்தனை நாள் ஒரு மாதிரி கொடுக்குறீங்க? அது 15 நாளைக்கு ஒரு டைம். நாங்க அதிகமா இன்னும் கொடுக்கலைங்க, அதான் ஒரு சிக்கல். சரி, ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதால கொஞ்சமா வச்சுக்கிட்டு கொடுக்கறதால ஆளுங்க நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஒவ்வொரு தண்ணிக்கு மேல வாரமா கொடுக்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க அதிகம் கொடுக்க தேவையில்ல. அதிகமா பயன்படுத்திக்கிட்டு மண்ணை வளமாக்கிட்டோம்னா தேவையில்ல. அப்படியா இருந்தாலும் இது கொஞ்சம் தண்ணி வந்து மாறிடுச்சிங்க, குடிக்க முடியாது. நாங்க வீட்டுல இருந்தா எடுத்து வந்து குடிப்போம். தண்ணி கொஞ்சம் இதா இருக்கு. சரி, இப்போ இந்த ரகத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ பொதுவா நிறைய ரகங்கள் இருக்கு பசுந்தீவனம். நம்ம கிட்டே இருக்கு. கோஃபோர் இருக்கு, சூப்பர் நேப்பியர் இருக்கு, ஜிஞ்சுவா இருக்கு, ரெட் நேப்பியர் வச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம போன காணொலியில பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்காக மக்கள் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் விரும்புறது என்னன்னா, இது வந்து சொன்ன இல்லாம இருக்கிறதால சாப்பிட்டா இருக்கு, அறுத்து போடலாம். இப்ப ஜிஞ்சுவா புல்லு பாத்தீங்கன்னா சாயும், இது சாயாதுங்க, நேராவே வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது இப்ப 45 நாள் ஆயிடுச்சு, நேராவே இருக்கு. இன்னும் நம்ம வாங்க போற இடத்துல போய் பார்த்தோம், நேராவே இருந்தது, சாயாதே இருக்கு நல்லா. ஆனா இப்ப ஆரம்பத்துல பார்க்கும்போது இப்படி ஒரு பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க, இந்த மாதிரி இருக்கு. இது வளர நார்மலா இதுல இருந்து அடியில இருந்து தண்டு மாதிரி வருங்க. அது இருக்கு பாருங்க தண்டு. நார்மலா நம்ம. ஆமா, இந்த தண்டு பாருங்க, தண்டு வரும். இதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இது கையிலே உடைக்க முடியும். ஆமா, கையிலே உடைக்கிறது. இப்ப இதே இருந்தா கோஃபையா இருந்தா கையை கீச்சிரும். அதனால தப்பு சொல்லல கோஃபைய, அதுவும் இருக்கணும். இப்ப அதாவது புதுசா வர்றதையும் நம்ம வச்சுக்கணும், பழைய ரகத்தையும் விடக்கூடாது. ஏன்னா இது வந்து கட் பண்ணி போட தேவையில்ல. ஆமா, கட் பண்ணி போட தேவையில்ல. ஆமா, இப்போ இந்த ரகத்தை நம்ம பார்க்கலாங்க. இது வந்து நம்ம தொட்டு பார்த்தோன்னா உண்மையிலே ரொம்ப சாஃப்டா இருக்கு. அது வாழை இலையை விட கொஞ்சம் ரஃபா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா வாழை இலை பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. உண்மையிலே ரொம்ப சாஃப்டா இருக்கு. நான் இங்கே பக்கத்துல கோஃபோர் இல்லைன்னா அது கோஃபோர் காட்டுறாங்க.
இப்போது நம்ம பார்க்குறது வந்து இது வந்து கோஃபோருங்க. இந்த இலைக்கும் இந்த இலைக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தா கூட பார்க்கும்போதே உணரலாம், அந்த ரஃப்னஸ் பார்க்கலாம். தெரியும், இந்த முள்ளு இருக்குது. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ரஃப்னஸ் வந்து பார்த்தா கூட ஐடென்டி பண்ணலாம் நம்ம. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு இதில் ப்ரோட்டீன் இருக்கும் என்னன்றது நமக்கு சரியாக தெரியல. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ கோஃபோரு, சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் ஒரு ஒரு விதமான ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எந்த அளவுக்கு இருக்குது? இதில் 14% இருக்குங்க ப்ரோட்டீன். ஒருத்தர் நம்மள்ட்ட பண்ணக்காரர் சொன்னார் 14%. இப்போ கோஃபோரு, சூப்பர் நேப்பியர், தைவான் நேப்பியர் நிறைய இருக்குது இல்லைங்களா? இப்போ அதை ஒப்பிடும்போது இது அதிகம்ன்றீங்களா? ஆமாம், புரோட்டீன் சதவீதம் அதிகம். ஆனால் வளர்ச்சி கொஞ்சம் குறையும். அது அதிகமாக வரும், சர்ன்னு வரும். புரோட்டீன் அதை ஈல்டு குறையும் சொல்கிறீங்க. இது ஏக்கருக்கு எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? இதுங்களா, இது ஒரு 30 டன் வருங்க. ஒரு அறுவடைக்கு 100 டன். சூப்பர் நேப்பியர் இதெல்லாம், தைவான் நேப்பியர் எல்லாம் அது 150 டன் வரும். 200 டன் வரும்னு சொல்றாங்க. 200 டன் நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் அது வந்து ஊறுகாய் புல்லும் போடலாம். ஊறுகாய் புல்லு ஆமாம் பண்ணி. இது சைலேஜ். ஆமாம், சைலேஜ் பண்ண முடியாது. ஆனால் ஆடு மாடுகள் எளிமையாக சாப்பிடும். சாப் கட்டு தேவை கிடையாது. தேவையில்லைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கட்டிங் எவ்வளோ நாள் ஆகும்? ஃபர்ஸ்ட் கட்டிங் 90 நாளுங்க. அப்புறம் 45 நாளைக்கு ஒரு டைம். 45 நாளுக்கு அது நார்மல் தான். ஆமாம். ஆனால் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இது பயிர்? இதுவும் 5 வருஷம் மல்டி கட்டிங் தான் சொல்லி. 5 வருஷம். அதுக்கு மேலே வேணும்னா நம்ம நிலத்தை நம்மளோட பராமரிப்பு பொறுத்து ஒரு 10 வருஷம் கூட மெயின்டைன் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். ஏன்னா எங்கள் ஊர் சைடு கோஃபோர் இருக்குது, 10 வருஷமா நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஈல்டு குறைய வாய்ப்பு இருக்கும். ஆமாம் ஆமாங்க. களைகள் வரும், கண்ணு ரெண்டாவது ஏதாவது ஒன்று இறக்க செய்யும். அந்த மாதிரி இறத்துட்டா அப்புறம் ஈல்டு குறையுங்க. நீங்கள் மொத்தம் இப்போ எத்தனை கன்று வாங்கி நட்டு இருக்கீங்க? நாங்கள் இதில் வந்து 6000 கன்று நட்டுருக்கோம்ண்ணா. இது மொத்தமே இப்போ அங்கேருந்து அது வரைக்கும் நட்டு இருக்கீங்க? ஆமாம், 6000 கன்று. இப்போ எப்படி நடவு முறை இது? நடைமுறை பார்த்தீங்கன்னா இதுமாரி இதை நம்ம நட்டுருக்கோம். இப்போ இது மாதிரி கிழங்கா கொடுத்து விடுவாங்க. நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம்னா ஒன்று ஒன்றா அடியில் வந்து மொத்தமாக இருக்கு இந்த அளவு கட் பண்ணிவிடுவாங்க. இது ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே நட்டுக்க வேண்டியது. இதுதான் நமக்கு விதை கரணை. கரணை சொல்லாமா நாற்றுன்னு சொல்லாமா? நாற்றுங்க. நாற்று அடியில் வேறு இருக்கும். இதுலேயே நிறைய பிரான்ச். ஆமாம், பிரான்ச். இதை ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 நெல் 4 5 6 7 சென்டரோட 7 நெல் தூர் சொல்லுவாங்க. ஆமாம், நெல் தூர் மாதிரி வந்திருக்கு. இது அப்படியே நட வேண்டியதாங்க. ஆமாம், அப்படியே நட வேண்டியதாங்க. ஏக்கருக்கு எவ்வளோ நடலான்றீங்க? ஏக்கருக்கு ஒரு 10,000 செம்பு நடலாங்க. இப்போ இது விதை கரணை என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? இது நம்ம இன்னும் கொடுக்கலைங்க. கொடுத்தா அப்படி 3 ரூபான்னு கொடுக்கலாங்க. நீங்கள் வாங்கினது அந்த ரேட்? ஆமாம், அந்த வாங்கினேன். நம்ம வாங்கினது 5 ரூபான்னு வாங்கினோம். 2 ரூபா குறைச்சிட்டு இப்போ 3 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதேமாரி 3 ரூபா கொடுத்துடலாம். இப்போ எந்தெந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணலாம்? ஒரு வேளை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ நாளில் போய் சேரும்? அதே போல் எத்தனை நாள் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த விதைக்கரணைகள் வந்து தாங்கும்? இப்போ சூப்பர் நேப்பியர், கோஃபை, குட்டை நேப்பியர், ரெட் நேப்பியர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது 1 வாரம் கூட வச்சிருக்கலாம், ஒன்றும் ஆகாதுங்க. இந்த மாதிரி விதை ஐட்டம்லாம், இந்த கொஞ்சம் கிழங்கு ஐட்டம், இது கொஞ்சம் 2-3 நாளில் போயிடணும். எஸ்டி கொரியில் அனுப்பலாம். கால் பண்ணால் அந்த மாதிரி நேரத்துக்கு கால் எப்போனாலும் கால் பண்ணலாங்க. 9 மணிக்குள்ளே பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட புக் பண்ணுறாங்கன்னா எப்படி உங்களை அணுகலாம்? எப்படி புக் பண்ணுறாங்கன்னா, நம்ம பொருள் இப்போ சூப்பர் நேப்பியர் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு 2 மூட்டை 3 மூட்டை நம்ம புக் பண்ணி விட்ருவோம். ஞாயிற்றுக்கிழமை போகாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை புக்கிங் இல்லை. திங்கக்கிழமை போட்டால் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையோட போய் புதன்கிழமை காலையில் எடுத்துக்கலாம். ஒரு நாள் முன்ன பின்ன. குறைஞ்ச அளவில் எவ்வளோ பண்ணுவோம்? எவ்வளோனாலும் கொடுப்போம். குறைஞ்சதுன்னா இந்த இன்னொருத்தவங்க சேர்த்து எடுத்து கொண்டு கொடுப்போம். அவ்வளோதான். 100 ரூபா 50 ரூபாய்க்கு கூட நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி 5000 10,000 ரூபாய்க்கு கூட. எந்தெந்த இடத்துக்கு அனுப்புறீங்க? எங்கே? நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, 3 ஸ்டேட்டுக்கு அனுப்பியிருக்கோம். கேரளாவுக்கும் கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் தாங்குங்களா? தாங்கும். சூப்பர் நேப்பியர்லாம் தாங்கும், ஒன்றும் ஆகாதுங்க. அதான் அந்த பயிருக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், பயிருக்கு தகுந்த மாதிரி. சூப்பர் நேப்பியர்லாம் 10 நாள் 5 நாள் கூட வச்சிருக்கலாம். நம்ம முத்தன காரனை தான் வெட்டி தருவோம். அதனால ஒன்றும் ஆகாதுங்க. சரிங்கண்ணா, உங்களோட தொடர்பு எண், உங்களுடைய முகவரி மொத்தமே நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தேவைப்படுற விவசாயிகள் வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க. மீண்டும் புதிய ரகங்களை கொண்டு வாங்க. நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். சரி, மிக்க நன்றிண்ணா. நன்றி.